உண்மையை சொன்னா நடந்த விஷயத்துல வீட்டுல எல்லாருமே அந்த காவேரி மேல கோவமா தான் இருக்காங்க. இவ்வளவு ஏன் விஜய் கூட பயங்கர அப்செட்ல தான் இருக்கான். அவனுக்கே தெரியாம இப்படி ஒரு வேலையை அந்த பொண்ணு பண்ணியிருக்கான். அப்புறம் எங்களுக்கு எப்படி சம்பந்தி தெரியும்? எப்படி கட்டின புருஷனுக்கு தெரியாம தான் இந்த புரட்சில அந்த புதுமை பெண் பண்ணாங்களா? ஓ சூப்பர். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த விஜய் ஏத்துக்கிட்டு அவளை இன்னும் வீட்டுல தான் வச்சிருக்காரு. அப்படிதானே? இதுக்கு நான் என்ன சொல்றது நிஜமாவே எனக்கு தெரியல சம்பந்தி. ஏன்னா விஜய் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு அவன் எதுக்காக காவேரியை கல்யாணம் பண்ணான்னு எங்களுக்கெல்லாம் புரியாத புதிராவே இருக்குது. சரி, அது என்னமோ இருந்துட்டு போகட்டும். அது அவன் பாடு, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? இப்ப நம்ம பசங்களோட எதிர்காலத்தை பத்தி பேசுவோமே. இங்க பாருங்க சம்பந்தி, உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்னதுல ஒரு அப்பாவா உங்களுக்கு என்ன வழியோ அதே வழிதான் பையனை பத்த எனக்கும். மத்தவங்களை விடுங்க, நடந்த தப்ப சரி பண்ணதான் நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பத்தி பேசுவோம். மலரு, முதல்ல ஏதாவது குடிக்கிறது கூட. சரிங்க, இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வா ராகினி, வா வா. அங்கிள், உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும்னு எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா நேற்று ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். அப்போதான் உங்களை ஆயிரம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ரிலாக்ஸே ஆனேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். பேச வேண்டியதெல்லாம் பேசுவோம். சரிங்க சம்பந்தி, போயிட்டு வாங்க. வந்துடுறேன். அப்பா, எனக்கு ஒரு ராகினிக்கு மேரேஜ் நடக்கும்ல? என்னப்பா யோசிக்கிற? ராகினியோட அப்பா என்ன யோசிக்கிறாருன்னு புரியல, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பயமா இருக்குப்பா. முதல்ல மாப்பிள்ளையா லட்சணமா கெத்த உட்காடுறான். இப்படியே குழஞ்சிக்கிட்டுன்னு வச்சுக்கேன், ராகினியே உன்னை வேண்டாம்னு சொன்னான்னு சொல்லிடுவா. என்னப்பா சொல்ற? கெத்த உட்காடுறான். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க.